பெண்களில் நிறைய பேர் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா 5 குணங்கள், அதாவது சிறப்பாக 5 குணங்கள் கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அவங்க வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வெற்றிகரமாக அமையும். அதுவும் இல்லாமல் அந்த பெண்கள் போறாங்க பார்த்தீங்களா, அந்த புகுந்த வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வளர்ச்சியாகும். அதாவது ஊரே வந்து அவங்கள வந்து புகழ்ற மாதிரி அந்த குடும்பம் தழைச்சி புகழ் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்த சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா, சந்திரகுப்த மௌரியர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்களுடைய அரச சபையில ஒரு குருவா இருந்தவர் தான் சாணக்கியர். இந்த சாணக்கியர் வந்து மனித வாழ்க்கையில் இப்படி இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பல குறிப்புகளை எழுதி வச்சிருக்காரு. அந்த குறிப்புகள்ல தான் இந்த 5 குணங்கள் கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வெற்றிகரமாக பயங்கர உயரத்துக்கு செல்லும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் எழுதியிருக்காரு. அது என்ன 5 குணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை கொண்டுகிட்டே இருக்க முடியும். முதல்ல வந்து பக்தி குணம் கொண்ட பெண்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கடவுள் நம்பிக்கையோட அதிக ஈடுபாடுடன் கடவுளை வணங்கக்கூடிய பெண்கள், சில சாஸ்திரங்களை வந்து நம்பி கடவுளை இறை வழிபாடை கொண்ட பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றிகரமாக அமையும். ஏன்னா இறை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளுக்கான தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு வந்து வராது. சில கிரணங்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விதமான தீய செயல்கள் நம்ம மீது அண்டாது. இந்த மாதிரி பெண்கள் வந்து இறை நம்பிக்கையில் அதிகமாக இருப்பாங்க. கடவுளை நம்பி அவங்களுக்கான என்ன உடைய பயபக்தியுடன் சேவைகள் செய்வாங்க. வீடே வந்து எப்பவுமே வந்து லட்சுமி கலாச்சாரத்தோட இருக்கும். இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. அவங்களுடைய புகுந்த வீடு அப்படிங்கிறது வந்து எல்லோரும் பாராட்டுற மாதிரி ரொம்ப சிறப்பாக புகழோட இருக்கும் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்து என்னன்னா திருப்தி உள்ள பெண்கள். என்னடா திருப்தி உள்ள பெண்கள் அப்படின்னா, தனக்கு கிடைத்தது போதும், ஆடம்பர வாழ்க்கை வேணாம், இல்லை ஏழையா இருக்க வேணாம், என் வாழ்க்கையில இது கிடைச்சிச்சு போதும், இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியா இருப்போம். குடிசை வீட்டில் இருந்தா என்ன, கோபுர வீட்டில் இருந்தா என்ன, கிடைத்தது போதும் அப்படின்னு சொல்லி திருப்திகரமாக தன்னுடைய கணவனுடன் வாழக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அந்த ஆண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றிகரமாக அமையும். ஏன்னா ஒரு பெண் வந்து திருமணம் செய்து வந்த உடனே இந்த வீடு வந்து ரொம்ப ஏழையான வீடு, இல்லை பணக்கார வீடு, இல்லை மிடில் கிளாஸ் அப்படின்னு எந்த விதமான விஷயம் இல்லாமல் கிடைத்தது போதும் சொல்லி இருக்கிறத வைத்து கொண்டு தன்னுடைய கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பெண்களை கண்டாலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வகையான பெண்கள் வந்து அந்த பூந்த வீட்டுடைய புகழை வந்து எல்லா இடத்துலையும் பரவ செய்வாங்க அப்படின்னு சொல்லி சாணக்கியர் சொல்றாங்க. மூன்றாவதாக பொறுமை உள்ள பெண்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையுடன் கையாள்வது. வீட்டில் வந்து சில விஷயங்கள் நடந்தாலும், எந்த காரியம் செய்ய துணிந்தாலும் பொறுமையுடன் செய்வது. அவசர அவசரமாக பண்ணாமல் பொறுமையுடன் கையாண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது அது வந்து அந்த வீட்டில் இருக்கிற கணவன்மார்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த பெண் வந்து பூந்து வீட்டுக்கு போன இடத்துல வந்து எல்லோரும் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து புகழ் பேசுகிற மாதிரி அந்த பெண்ணுடைய குணம், பொறுமை குணம் அப்படிங்கிறது வந்து புகழோடு இருக்கும் அப்படிங்கிறதையும் சாணக்கியர் சொல்றாரு. நான்காவதாக கோபம் இல்லாத பெண்கள். இன்னைக்கு வந்து இருக்கிற வாழ்க்கையில் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோபம். பூந்து வீட்டுக்கு போனோடனே கணவனை பார்த்தோம்னா கோபம், மாமியாரை பார்த்தோம்னா கோபம், இல்லை அவங்களுடைய சுற்றாரை பார்த்தோம்னா கோபம். இப்படி கோபமே இல்லாமல் பெண்கள் இருப்பாங்க. சில பேர் சாந்தமாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் வந்து கோபம் இல்லாமல் முடிவு எடுப்பாங்க. கணவனோ கோபிச்சிட்டா கூட அவங்க கோபம் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி போய்க்கிருப்பாங்க. மாமியார் கோபப்பட்டுட்டா கூட அந்த கோபம் இல்லாமல் கோபத்தை, அவங்க மேலே இருக்கிற கோபத்தை வந்து காட்டாமல் சாந்தமாக போய் அதை பேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குணம் கொண்ட பெண்களை ஆண்கள் திருமணம் செய்து கொண்டால் அவங்களுடைய, அதாவது அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வெற்றிகரமாக அமையும். அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் வந்து வெற்றிகரமாக அமையும் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்றாரு. ஐந்தாவதாக இனிமையாக பேசும் பெண்கள். ஏன்னா பேசுறது விதமே இருக்கு. ஒரு கணவனிடமோ நண்பர்களிடமோ இல்லை தன்னுடைய பெற்றோர்களிடமோ இல்லை பூந்த வீட்டிலேயோ இனிமையாக பேச வேண்டும்.
எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சுக்கிட்டு விழுகிறது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் வந்து உதாசீனப்படுத்துறது, அநாகரிகமாக பேசுறது, இந்த மாதிரி இல்லாமல் இனிமையாக பேச வேண்டிய பெண்கள். ஒரு ஆள் வந்து சொந்தக்காரங்களே வந்துட்டாங்க, சொந்தக்காரங்களே வந்த உடனே அவங்கள்ட்ட வந்து பேசும்போதே அவங்கள வந்து வரவேற்று ஒரு இனிமையாக பேசக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை வந்து ஆண்கள் திருமணம் செய்து கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயரத்துக்கு போகும். இந்த 5 வகையான குணங்கள் கொண்ட பெண்களை வந்து திருமணமாக ஆண்கள் பார்த்தா அந்த திருமணமாகாத பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அந்த ஆண்களுடைய வாழ்க்கையும் சரி, அந்த பெண்கள் பூந்து வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பூந்து வீடும் சரி, ஊரே கொண்டாடுற மாதிரி நல்ல ஒரு பேரும்புகழும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் வந்து தன்னுடைய நீதி நூல்களில் சொல்லியிருக்காரு.